வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. உக்ரைனுடனான போரில் போர் நிறுத்தம் மற்றும் நிரந்தர அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் மற்றும் வரிகளை விதிப்பது குறித்து கடுமையாக பரிசீலிப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தளமான ட்ரூத் சோஷலில் வெளியிட்ட தனது அறிவிப்பில், 4வது ஆண்டில் நடக்கும் போரின் அபாயகரமான நிலை காரணமாக ரஷ்யா மீது வங்கிகள் உட்பட பெரிய அளவிலான பொருளாதார தடைகள் விதிப்பது குறித்து வலுவாக பரிசீலிப்பதாக கூறினார். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவோடு இரவாக முக்கியமான உக்ரைனிய உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டு ரஷ்யா குண்டுவீச்சு தாக்குதலை நடத்திய நிலையில் ட்ரம்பின் எச்சரிக்கை வந்தது. உக்ரைனின் எரிசக்தி அமைச்சர் ஜெர்மன் கலுக்சென்கோ, ரஷ்ய படைகள் நாடு முழுவதும் உள்ள மின்சாரம் மற்றும் எரிவாயு வசதிகள் மீது பெரிய ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தியதாக கூறினார். ரஷ்யா இப்போது போர்க்களத்தில் உக்ரைனை முற்றிலுமாக தாக்குகிறது என்ற உண்மையின் அடிப்படையில் போர் நிறுத்தம் மற்றும் அமைதிக்கான இறுதி தீர்வு ஒப்பந்தம் வரும் வரை ரஷ்யா மீதான பெரிய அளவிலான வங்கி தடைகள், பிற தடைகள் மற்றும் வரி விதிப்புகளை நான் கடுமையாக பரிசீலித்து வருகிறேன் என்று ட்ரம்ப் எழுதினார். ரஷ்யாவும் உக்ரைனும் இப்போதே மேசைக்கு வராவிட்டால் பின்னர் அது தாமதமாகிவிடும் என்று எச்சரித்தார். வங்கி தடைகள் மற்றும் பிற தடைகள் சரி, ஆனால் விதிப்புகளை ட்ரம்ப் எப்படி செய்வார் என்பது புரியவில்லை. காரணம், ரஷ்யாவிலிருந்து பொருட்களின் இறக்குமதிகளை அமெரிக்கா 3 ஆண்டுகளுக்கு முன்பே நிறுத்திவிட்டது. புதிய பொருளாதார தடைகள் உண்மையிலேயே விதிக்கப்பட்டால் உக்ரைனில் நடக்கும் போரில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சமீபகால திருப்பமாக இருக்கும். கடந்த சில வாரங்களாக ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் போரை பற்றி சிலாகித்து கொண்டிருந்தார். உக்ரைன் ரஷ்யா மீது போரை தொடங்கியது என்றும், உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை அமைதியை விரும்பாத சர்வாதிகாரி என்றும் கூறிக்கொண்டிருந்தார். உக்ரைனுக்குள் உக்ரைன் எப்படி ரஷ்யா மீது போரை தொடங்கியது என்று தெரிந்து கொள்ள பலரும் மூளையை கசக்கிக் கொண்டிருந்தனர். இப்போது ரஷ்யா மீது தடைகள் என்கிறார். நாளை என்ன சொல்வாரோ தெரியாது. ஒருவேளை இது அமெரிக்காவுக்கு உக்ரைனின் கனிம வளங்களை பெறுவதற்கான புதிய பாதையோ தெரியவில்லை. ட்ரம்ப் போரில் ஆக்கிரமிப்பாளராக ரஷ்யாவின் பங்கை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் புட்டின் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்ய விரும்புகிறது என்று கூறிக்கொண்டிருந்தார். நேற்று வெள்ளிக்கிழமை கூட ஓவல் அலுவலகத்தில் இருந்து பேசிய ட்ரம்ப், புட்டின் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக கூறினார். புட்டின் இருக்க வேண்டியதை விட தாராள மனப்பான்மையுடன் இருப்பார் என்று தாம் நம்புவதாகவும் கூறினார். அதே நேரத்தில் ட்ரம்ப் உக்ரைனுடன் பணியாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் பரிந்துரைத்தார். அப்படியானால் தாராள புட்டின் மீது தடை விதிக்கப் போவதாக ஏன் அறிவிக்கிறார்? கடினமான உக்ரைன் மீதல்லவா தடைகளை விதிக்க வேண்டும்? நேற்று அதே ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க பால் பொருட்களுக்கு கனடா பல ஆண்டுகளாக 250% வரி விதிக்கிறது என்று கூறி, அதனால் நாமும் கனேடிய பொருட்கள் மீது 250% வரி விதிக்க போகிறோம் என்று கூறியதை அங்கிருந்த அமெரிக்க செய்தியாளர்கள் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர யாரும் வாய் திறக்கவில்லை. அமெரிக்க பால் பொருட்களுக்கு கனேடிய வரி விதிப்பு 0%. ட்ரம்பின் கடந்த ஆட்சி காலத்தில் அந்த ஒப்பந்தத்தை செய்ததே ட்ரம்ப் தான். அதன்பின் அவரது கூற்று, உக்ரைன் போரின் இறுதி தீர்ப்பை பெறுவதை பொறுத்தவரை ரஷ்யாவை கையாள்வது எளிதாக இருக்கலாம். அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களிடம் எல்லா அட்டைகளும் உள்ளன. மேலும் அவர்கள் இப்போது உக்ரைனில் வெடிகுண்டு வீசுகிறார்கள் என்றார். உக்ரைனுக்கான இராணுவ உதவியை அமெரிக்கா நிறுத்தியதை புட்டின் சாதகமாக பயன்படுத்துகிறார் என்று ட்ரம்ப் நம்புகிறாரா என்று ஒரு செய்தியாளர் கேட்டார். அதற்கு ட்ரம்ப் கூறிய பதில், மற்றவர்கள் என்ன செய்வார்களோ நான் அதை செய்கிறேன் என்று கூறினார். அந்த மற்றவர்கள் யார் என்பது தெரியவில்லை. உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு வரும் என்று தெரியும் வரை ரஷ்யாவின் தாக்குதலை நிறுத்த உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு வழங்க மாட்டேன் என்று ட்ரம்ப் கூறினார். அவர்கள் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை என்றால் நாங்கள் அங்கிருந்து வெளியேறுகிறோம். ஏனென்றால் அவர்கள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றார். ரஷ்ய அதிகாரிகள் கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் உள்ள ட்ரம்ப் உயர் அதிகாரிகளை சந்தித்தனர். இருப்பினும் ரஷ்யா எந்த ஒரு போர் நிறுத்தம் பற்றியோ அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய போருக்கு முடிவு கட்டும் என்றோ எந்த பொது அறிகுறியையும் கொடுக்கவில்லை.
ஆனால் அங்கு விவாதங்களுக்கு ரஷ்யா திறந்த மனப்பான்மையுடன் காட்டியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ரஷ்ய அதிகாரிகள் ரஷ்ய இருதரப்பு உறவு பற்றியே பேசினோம் என்றார்கள். நேற்று முன்தினம், அதாவது வியாழக்கிழமை, ட்ரம்ப் ரஷ்யர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வார்கள் என்று தாம் நம்புவதாக கூறினார். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வித்தியாசமான வழியில் அது எனக்கு மட்டுமே தெரியும் என்று இரு தடவைகள் கூறிவிட்டு ரஷ்யர்களுக்கு வேறு வழி இல்லை என்றார். அதுதான் இப்போது ட்ரம்ப் கூறும் ரஷ்யா மீதான தடையா? ஜோ பைடன் நிர்வாகம் மாஸ்கோ மீது ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்தது. ரஷ்ய பொருளாதாரத்தை முடக்கி அதன் படையெடுப்பிற்கான நிதியை முடக்கி மிக சமீபத்தில் ரஷ்யாவின் எரிசக்தி துறை மற்றும் அதன் நிழல் கப்பல் தொகுதியின் எண்ணெய் கப்பல்களை குறிவைத்தது. அப்படி போடப்பட்ட அமெரிக்க தடைகள் விரைவில் நீக்கப்படும் என்று மாஸ்கோவில் பல வர்த்தக தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்து வரும் நிலையில் வெள்ளிக்கிழமை ரஷ்யா மீது தடை விதிப்பேன் என்ற ட்ரம்பின் அறிவிப்பு வந்தது. ரஷ்யாவின் முக்கிய தொழில்துறை பரப்புரை குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் ஷோங்கின் நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் தலைவருடன் பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். அது பற்றி அவர் கூறிய போது, ரஷ்யாவின் விமான போக்குவரத்து துறைக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவது பற்றி பேசினோம் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் உலகளாகிய வங்கி பரிமாற்ற அமைப்பில் ரஷ்ய வங்கிகள் திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி விவாதிக்கப்பட்டன என்று ரஷ்ய அரசு செய்தி நிறுவனத்திடம் கூறினார். அவர் அவ்வாறு கூறி 2 மணி நேரத்தில் ட்ரம்ப் அதற்கு தலைகீழாக ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிப்பது பற்றி யோசிக்கிறேன் என்கிறார். இதில் புட்டினே குழம்பி போவார். ஆனால் மாஸ்கோ முதலீட்டு வங்கியான கேபிட்டலின் தலைமை பொருளாதார வல்லுநரான ஒலெக் காஸ்மின் ட்ரம்பின் வெள்ளிக்கிழமை அச்சுறுத்தல்கள் நிலைமை மிகவும் நிச்சயமற்றதாகவே உள்ளது, எதிர்காலம் எழுதப்படாதது என்பதை தெளிவுபடுத்துகிறது என்று கூறினார். ட்ரம்ப் புதிதாக என்ன தடைகளை விதிக்க முடியும்? வேண்டுமானால் மாஸ்கோ தனது வாடிக்கையாளர்களுக்கு எண்ணெயை வழங்க பயன்படுத்தி வரும் ரஷ்யாவின் நிழல் கப்பல் தொகுதியை குறிவைக்க அமெரிக்கா இன்னமும் முயற்சி செய்யலாம். ஆனால் அத்தகைய நடவடிக்கை முன்பு நடந்தது போல் எண்ணெய் விலையை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் கட்டமைப்புக்குள் நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்க பிரதிநிதிகளை சந்திக்க உக்ரைன் ஒரு தூதுக்குழுவை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பும் என்று அமெரிக்க மற்றும் உக்ரைனிய அதிகாரிகள் வியாழக்கிழமை உறுதிப்படுத்தினர். உக்ரைனியர்கள் அடுத்த வார கூட்டத்தில் ரஷ்யாவிடமிருந்து பல உறுதிமொழிகளை வலியுறுத்துவார்கள் என்று ஜெலன்ஸ்கி கூறினார். வரும் செவ்வாய்க்கிழமை கூட்டம் திட்டமிடப்பட்டதாக ஜெலன்ஸ்கி கூறினார். ஆனால் யார் கலந்து கொள்வார்கள் என்பதை குறிப்பிடவில்லை. உக்ரைனியர்கள் உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறார்கள், ஆனால் உக்ரைனை விட்டுக் கொடுக்கும் செலவில் அல்ல என்று ஜெலன்ஸ்கி கூறினார். எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் உண்மையான கேள்வி ரஷ்யா போரை கைவிடும் விருப்பம் கொண்டதா என்பதுதான். அப்படியொரு விருப்பம் புட்டினுக்கு இருப்பதாக தெரியவில்லை.